எல்லோருக்கும் வணக்கம். சப்ஜெக்ட்டுக்கு இன்னும் உயிர் இருக்கு அப்படின்ற மாதிரி நிஃப்டி இன்னும் 25,000க்கு மேலே தான் இருக்குங்க நண்பர்களே. ஒரு நாளைக்கு இந்த பக்கம் ஒரு 100 பாயிண்ட் ஏற்றி காட்டுறான், இன்னொரு நாள் இந்த பக்கம் ஒரு 100 பாயிண்ட் இறங்கி காட்டுறான். லூஸுக்கு வாழ்க்கப்பட்டா நம்மளும் லூஸாக தான் வாழணும் அப்படின்ற மாதிரி இந்த நிஃப்டி வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு ஏகப்பட்ட முக்கியமான விஷயம் இருக்கு. அதில் ஒரு மாபெரும் கவனிக்கத்தக்கக்கூடிய ஒரு பேச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்றுமில்லை. இப்போ ஜிஎஸ்டி குறைக்கும் பொழுதே மக்கள் கையில் பணம் வரும், ஒருவேளை ஸ்டாக் மார்க்கெட் முதல் கொண்டு எல்லாமோ ஏறிடுமோ அப்படின்னு அந்த அறிவிப்பு வந்தப்ப மார்க்கெட்லேயே ஒரு ஏற்றம் என்பது இருந்தது. முக்கியமாக ஆட்டோத்துறை பங்குகள் பயங்கரமாக இருந்துச்சு. அது மாதிரி இப்போ இது நீங்கள் இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது. 1,84,000 கோடி அப்படின்ற பணம் சும்மா கிடக்குது. மன வேதனையோட பேசுகிறாங்க. ஒரு தாய் உள்ளத்தோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுகிறாங்க. அதை கேட்கும்போது ரொம்பவுமே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்களே, இந்த மாதிரி ஒரு மினிஸ்டரோட இது வரைக்கும் பேசினது இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு பிரச்சாரத்தை துவக்குறாங்க. உங்களுடைய பணம் அது உங்களுடைய உரிமை அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரம் தொடங்குறாங்க. ஸோ பேங்க்குகளில் பல பேர் கவனிக்காமல் விட்ட பணம் இருக்குது, இன்சூரன்ஸுகளில் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்டுகள் இருக்குது, இன்னும் எத்தனையோ இடங்கள் இருக்குது. ஸோ ஒரு இடத்துல இருந்து சில 5 வருஷமோ 10 வருஷமோ சில ரெகுலேஷன்ஸை பேஸ் பண்ணி சும்மா இருக்க பணம், யாருமே கோரிக்கை கொடுக்காத பணம், அதை ஒரு கால அளவுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் நகர்த்தி வைக்கிறாங்க. இப்படியே நகர்த்தி வச்சு அந்த பணம் சும்மாவே தான் இருக்குதே ஒழிஞ்சு அது அதனுடைய உரிமையாளருக்கு போக மாட்டேங்குது. ஸோ இப்போ இந்த 1,84,000 கோடி பணம் என்பது அந்த உரிமையாளருக்கு போகணும் அப்படின்றதுனால ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன இன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சிருக்காங்கன்னா, உங்களுடைய கேபிட்டல் உங்களுடைய உரிமை. ஸோ இந்த பிரச்சாரம் துவக்கி வச்சதுக்கு அப்புறம் அது சம்பந்தப்பட்ட அஃபீஷியல்ஸ் எல்லாம் இன்னுமே ப்ரோஆக்டிவாக வேலையை பார்த்து, அதுவும் இல்லாமல் நம்மளே பல இடங்களில் பணம் போட்டு வச்சிருப்போம், அதை ஏதாவது ட்ராக் பண்ணாமல் வச்சிருப்போம் அப்படின்னா நம்மளும் அதனுடைய நடவடிக்கைகள் எடுத்து இந்த பணம் அது யாருக்கு உரிமையோ அவங்க கிட்ட போய் சேரணும், அது பொருளாதாரத்துக்குள்ள மறுபடியும் வரணும் அப்படின்றதான் எல்லாத்தினுடைய விருப்பமாக இருக்கு. அதுக்குண்டான மிகவும் முக்கியமான ஒரு அச்சாரமாக இந்த பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க. இது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு மிகப்பெரிய செய்தி. இந்த செய்தியும் ஒரு மிக முக்கியமான காரணமாக இன்னைக்கு 90 பாயிண்ட் நிஃப்டி ஏறக்கு உதவி செஞ்சிருக்கு. நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னன்னா, ரொம்பவுமே ஷாக்கிங்கான தகவல். அதாவது நம்மளுடைய தமிழக ஷேர் மார்க்கெட்டினுடைய வரலாற்றில் இந்த ஜெகதீஸ்வரன் துரைராஜ், ஐடி ஜெகன் அப்படின்னு தான் இவங்களை கூப்பிடுவாங்க. ஸோ இவரும் ஒரு முக்கியமான ஆள். யூடியூப்பில் வச்சுக்கிட்டு பல வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் ரொம்பவுமே ஃப்ராங்காக, அதுவும் இல்லாமல் பல ஸ்ட்ராட்டஜிகளை வெளிக்கொண்டு வந்ததில் இவர் ஒருத்தர். இவருடைய முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டரைஸ்டு ட்ரேடிங். அதாவது ஆல்கரிதமிக் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுற விஷயங்களை மிக எளிமையாக இவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை எப்படி இவர் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்றத தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையாக பல முறை தனக்கு தெரிந்த விஷயங்களை எப்படியெல்லாம் பண்ண முடியும், ஆட்டோமேட் பண்ண முடியும்னு துவக்கி வச்சதில் இவர் ஒருத்தர். இவர் நடத்தி வந்துட்டு இருந்த இங்கிலீஷ் யூடியூப் சேனல் கேபிட்டல் ஜோன் அப்படின்றது இப்போதைக்கு பேன் பண்ணியிருக்காங்க, ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் ட்விட்டரில் பகிர்ந்திருந்தார். ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஏன்னா பல வருட உழைப்பு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த இர்ஃபான் வியூஸ்னு ஒரு தம்பி, இவருடைய சேனல் திடீர்னு ஏதோ சில காரணங்களால் டக்குன்னு பேன் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க. உடனே இவர் பாவம் கதறிக்கிட்டு அழுதுகிட்டு பல வீடியோக்கள் வாழ்க்கையே போச்சு அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தார். இவங்க போடுறதுனால நம்மளுக்கு தெரியுது, பட் அவங்க சில பேர் வீடியோ போடலின்னா அதனுடைய தாக்கம் நம்மளுக்கு புரியறதில்ல. பட் இருந்தாலும் பல வருட உழைப்பு, பல வீடியோக்கள் போட்டு வச்சிருக்கிறது எல்லாமே காணாமல் போயிடுச்சு, நிறுத்தி வச்சுட்டாங்கன்னா அது ரொம்பவுமே மன வருத்தமாக இருக்கும். ஸோ ஒரு சக யூடியூபராக இவருக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் பல பேருக்கு, அதுலேயும் தமிழ் பேசக்கூடிய பல பேர்த்துக்கு இந்த மாதிரி சில கான்செப்டுகளை, ஆட்டோமேட்டட் ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட கான்செப்டுகளை தெளிவுபடுத்தியிருக்கக்கூடிய இந்த வீடியோக்களுக்கு இப்படி ஒன்று ஆயிருக்கு அப்படின்ற ஒரு மாரல் சப்போர்ட்டுக்காக இதை கொண்டு வந்திருக்கேன். இது மட்டும் இல்லை, இப்போ ஒரு மிக முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன். அதாவது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேலையுமே ரெகுலேட்டட் வேலை. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற வார்த்தை உபயோகப்படுத்துவதோ அல்லது அட்வைஸ் அப்படின்றது, சர்வீஸ் அப்படின்ற வார்த்தைகள் உபயோகப்படுத்துவது எல்லாமே பேன் பண்ணப்பட்ட வார்த்தைகள். அதாவது செபி அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்து சிலர் ரெகக்னைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான வார்த்தைகள், அட்வைசர் ரிலேட்டடான வார்த்தைகள், சர்வீஸ் வாங்குறது எல்லாமே அவங்க மட்டும்தான் பண்ணணும். வேறு யாராவது ஏதாவது பண்ணால் செபி அவங்கள தூக்கிடும். அதுக்கப்புறம் பெனால்ட்டி இருக்குது. யார்ட்டெல்லாம் இந்த பணம் வாங்கினாங்களோ அவங்களாம் திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பல நடவடிக்கைகள் இருக்குது.
இப்போ நீங்கள் யூடியூபுக்கு வந்தீங்கன்னா நம்மளை மாதிரி நிறைய பேர் ஒரு 100 பேர் 1000 பேர் அப்படின்றவங்க ஏதாவது ஒன்று போடுறாங்க அப்படின்னா நியூஸ் வாசிக்கிறது அந்த மாதிரி தான் பண்ணணும். மற்றபடி ஏதாவது ஒரு செய்முறை விளக்கம் ஸ்டெப்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்து காமிச்சிட்டு இருக்கும்பொழுது அதை யூடியூப்காரனே தூக்கிடுவான். ஸோ நீங்கள் பப்ளிக்காக நீங்கள் எதை பப்ளிஷ் பண்ணாலும் அது வயலேஷன்ஸ் இருந்ததுன்னா அது இட்ஸ் அ வயலேஷன் தான். அன்றைக்கே ஒரு நண்பர் சொன்னார், தியாகு நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி ஆகுது, நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அப்போயே போய் நான் இன்னொரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் அது என்ன பேரில் ஓப்பன் பண்ணி வச்சேன்னு கூட நான் மறந்துட்டேன். பட் எனிவே ஒரு சேனல் வந்து இன்னொன்று வந்து நான் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே நிறைய பேர்த்துக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பப்ளிக்காக பேசுகிறது ஒன்று, ப்ரைவேட்டாக மெம்பர்ஷிப் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ என்னுடைய சேனல்லையே வந்து பப்ளிக்காக போடுறது அப்படின்றது ஒரு விஷயம், ப்ரைவேட்டாக மெம்பர்ஷிப் கொடுத்து ஆனால் அது ஒரு 1000 பேர் இருந்தாலும் சரி 5000 பேர் இருந்தாலும் சரி அதுக்குண்டான வீடியோக்கள் மட்டும் போடுறது அப்படின்றது வேறு. ஸோ இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது தெரியாமல் ஏதாவது இந்த செய்முறை விளக்கத்தோடையெல்லாம் ஏதாவது ஒன்று போடும்பொழுது நம்மளுக்கு அது மேபி கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை அதில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களை அறியாமலே வந்ததுன்னா யூடியூப் தூக்கிடுவான். ஏதாவது ஒன்று இந்த இது போன்ற தடை செய்யப்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணிங்கன்னா அதை செபி தூக்கிடும். ஸோ இத்தனை விஷயம் இருக்குது. எந்த ஒரு தொழிலுமே அதுக்குண்டான ரிஸ்கோடு தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு ட்ரேடருடைய யூடியூப் சேனல் இப்படி ஆனதுனால ஒரு மாரல் சப்போர்ட்டுக்காக இந்த விஷயத்தை பேசுகிறதும் ப்ளஸ் நிறைய பேர்த்துக்கு தெரியாத சில விஷயங்களை பேசுறதுக்காகவும் இந்த டாபிக் எடுத்து பேசியிருக்கேன். நண்பர்களே, சில ஷேர்களுடைய செய்திகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஓப்ராய் ரியாலிட்டி அப்படின்ற பங்கு மட்டும் இல்லை, ரியாலிட்டியில் பல பங்குகள் ஒரு காலத்தில் பயங்கரமாக சம்பாரிச்சு கொடுத்தவன்னா. ஆனாலும் பாருங்க, இப்போ இந்த ரியாலிட்டி செக்டரில் பல பங்குகள் ததிங்கினத்துவம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. இந்த ஓப்ராய் ரியாலிட்டி கூட சமீபத்தில் வெறும் 5% தான். வெறும் 5%க்கு கிட்டத்தட்ட 3 மாதமாக ஏறுவது இறங்குவதுமா இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய கம்பெனியில் 15 அக்டோபர் போர்டு மீட்டிங் நடக்க போகுது அப்படின்ற தகவல் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு அடுத்து வரக்கூடிய 10-20 நாளில் இந்த பங்கு என்ன செய்ய காத்திருக்கிறது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த பவர் கிரிட் ரிலேட்டடான ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் ஒன்று இருக்குது. இந்த பவர் கிரிட் என்ன ஒரு விஷயத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்சேஞ்சுக்கு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து ஒரு மந்தசூர் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் அப்படின்றத அக்வசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது. இதை கேட்கக்கூடிய பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஸ்டொமக் ஃபயராக இருக்கும். ஏப்பா, இந்த பிஜி இன்வெர்ட்டுக்கு ஸ்பான்சரே நீ தான், அப்போ நீ தான் நிறைய அசட்டுகளை கொடுக்கணும், அல்லது ஒரு ஜேவி மாதிரி போட்டு பல அசட்டுகளை வாங்கி கொடுக்கணும். அந்த மாதிரி சமீபத்தில் நடக்காதனால தான் இவங்களுடைய அசட் ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ண முடியாதனால தான் 140 ரூபா இருந்த பங்கு சரிவடைஞ்சு வெறும் 70 ரூபா 75 ரேஞ்சுக்கு கீழே சரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல், இதே வந்து பிஜி இன்வெர்ட் அக்வசிஷன் பண்ணதை பவர் கிரிட் அக்வசிஷன் பண்ணதை பிஜி இன்வெர்ட் கொடுத்துருந்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படி ஒரு தகவல் வராமல் இப்படி ஒரு தகவல் வந்ததுனால அப்போ நாங்களாம் என்னப்பா கீழே ரோட்டில் நிற்கிறதா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா போயிட்டுருக்கு. எது எப்படியோ பவர் கிரிட்டுக்கு இப்படி ஒரு தகவல் வந்திருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய அமைதி ஒப்பந்தம் என்பது அமல்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவும் அதனுடைய தொடக்க நிலையிலேயே ஆரம்பிச்சிருக்கு. இதனால் வந்து உலக அளவில் க்ரூட் ஆயிலினுடைய ப்ரைஸ் ஒரு மாதிரி ஸ்திரத்தன்மை ஆகிடும், அதுலேருந்து எதுவும் ஷாக் வராது அப்படின்ற ஒரு காரணத்தினாலே இன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்என்டி மிகப்பெரிய ஒரு கம்பெனி, அவங்களுக்கும் ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அல்ட்ரா மெகா ஆர்டர் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ப்ரெஸ் ரிலீஸில் சொல்லியிருக்காங்க. அந்த அல்ட்ரா மெகா ஆர்டர் அப்படின்றது அவங்களுடைய ஆர்டர் கேட்டகரி பண்ணுறதுலேயே வந்து டாப் மோஸ்ட்டில் இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சிங்க அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நிஃப்டி ஏறினதுக்கு இது ஒரு காரணம். காலேஜில் படிக்கிற ஒரு பையன் மேக்ஸில் பயங்கரமான ஆளாக இருப்பான். உடனே பல பொண்ணுங்கள் வந்து எனக்கு மேக்ஸ் சொல்லிக் கொடுங்க, எனக்கு மேக்ஸ் சொல்லிக் கொடுங்கன்னு எல்லாம் சுற்றி உட்காந்துக்குவாங்க. ஆனால் எத்தனை பேர்த்துக்கு மேக்ஸ் சொல்லி தர முடியும்? அது மாதிரி தான் என்ன நினச்சான்னு தெரியல, சமீப காலமாக ஐபிஓக்கள் ஏகப்பட்டது வருது மார்க்கெட் நல்லா இல்லாத சமயத்துலையும். அந்த வகையில் இந்த எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஓப்பனாக இருக்குது. இதனுடைய க்ளோசிங் டேட் என்று பார்த்தீங்கன்னா அக்டோபர் 9 இன்னைக்கு க்ளோசிங் ஆகுது. இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஆல்மோஸ்ட் 25% ப்ளஸில் வந்து லிஸ்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கிறதுனால இங்கே காட்டுறது முதலில் இங்கே என்ன காட்டுதோ அது கிட்டத்தட்ட அதே தான் வந்துட்டு இருந்தது.
ஆனால் இப்போ இங்கே காட்டுறது மறுபடியும் அதேவாக வந்து லிஸ்ட் ஆகுமா அப்படின்றது புரியாதபடிக்கு இருக்குது. பட் எனிவே இப்போதைக்கு அது அதிகமான கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்பது காமிச்சிக்கிட்டு இருக்கு. அடுத்தது ஆனந்தம் ஹைவேஸ் அப்படின்றதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் டிஸ்கவரபிலிட்டி இல்லாமல் இருந்தது, இப்போவும் அப்படித்தான் இருக்குது. ரூபிகான் ரிசர்ச் லிமிடெட் அப்படின்ற ஐபிஓனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஆல்மோஸ்ட் 20% செகண்ட் பெஸ்ட்டாக காமிச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த கனரா ரொபேக்கோ அசெட் மேனேஜ்மெண்ட் ஏற்கனவே பல ஏஎம்சி கம்பெனிகள் ஒரு கட்டத்தில் கீழே இறங்கியிருந்தா, அப்புறம் இந்த டோட்டல் எக்ஸ்பென்சஸில் வந்து ஏதாவது ஒரு செபி மீட்டிங்கில் ஏதாவது ஒன்று நடக்குமான்னு பயந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் செபி வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பற்றி அதிகமாக எந்த விதமான தகவலும் சொல்ல. எப்போ இதை நான் சொல்கிறது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, அப்படி எந்த விஷயம் சொல்லாதனால அந்த சமயத்தில் யூடர்ன் போட்ட பல ஏஎம்சி கம்பெனிகள் இப்போ வரைக்கும் எவனும் நிறைய பேர் இறங்கலை. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த கனரா ரொபேக்கோ அசெட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஐபிஓவாக வரக்கூடிய சமயத்தில் இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 8% அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, ஒரு சோகமான செய்தி என்னன்னா, ரத்தன் டாடா அவர்கள் இறந்து 1 வருடம் அப்படின்ற ஆனிவர்சரி இன்னைக்கு நடக்குது. இந்த சமயத்தில் பல பேர் அவரை ஞாபகப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் டாடா குரூப்பில் இருந்தப்ப அவருக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்த கம்பெனிகள்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாடா மோட்டரில் அந்த டாடா நேனோ மற்றும் இண்டிகா மற்றும் இந்த உலகளவில் குளோபல் பிளேயராக இருக்கக்கூடிய அந்த JLR அக்வஷன் பண்ணது. அதுவும் இல்லாமல் இந்த டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் இந்த டாடா சால்ட்டு மற்றும் வாட்டர் பியூரிஃபையர் போன்றதுலாம் அந்த டாடா கெமிக்கல்ஸில் அவர் பார்த்துக்கிட்டு இருந்தது நேரடியாக. அதே மாதிரி டாடா ஸ்டீல்லையுமே வந்து அவர் இருக்கிற சமயத்தில் தான் இந்த கோரஸ் போன்ற மிகப்பெரிய ஜாம்பவான்களை குளோபல் இத்தனை நாள் வந்து வெளிநாட்டிலேருந்து நம்மளை தான் வந்து அக்வஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டு போய் பெரிய ப்ரெஸ்டீஜியஸ் அக்வஷன் பண்ணதெல்லாம் இவருடைய தலைமையில் தான். அந்த சமயத்தில் தான் எல்லாம் அவருக்கு க்ளோஸாக இருந்தது. ஸோ இந்த சமயத்தில் டாடா ஸ்டீல் ஆகட்டும், டாடா கெமிக்கலினுடைய ஷேர் ப்ரைஸ்லாம் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா. இந்த டாடா மோட்டார் என்பது இன்றைய நாளிலிருந்து இதுக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் பிறக்குமா அப்படின்ற மாதிரி தான் பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது போன்ற பங்குகளை நேரடியாக அவருக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்த பங்குகள். அதில் டாடா ஸ்டீல்லாம் இப்போ நல்லா தான் அதனுடைய ஷேர் ப்ரைஸ் நல்லா தான் போயிட்டுருக்கு. டாடா மோட்டருக்கும் ஏதாவது ஒரு நல்லபடியாக நல்லது நடந்ததுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும். இதில் இன்னொரு 2 மிக முக்கியமான செய்தி பார்த்தீங்கன்னா, இந்த யூஎஸ் ஃபெட் மீட்டிங்கினுடைய மினிட்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வருஷத்தில் மேலும் சில ரேட் கட்ஸ் இருக்குமோ அப்படின்றாங்க. ஆமாம், அப்படியே இந்த வருஷத்தில் இன்னும் ஒரு 7-8 மாதம் பாக்கி இருக்குது பாருங்கள். வருஷமே முடிய போகுது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த யூஎஸ் ஃபெட் மீட்டிங்கினுடைய அறிவிப்புகள் எல்லாமே ஒரு கண் துடைப்பாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் மார்க்கெட்டில் பெருசாக மூவ்மெண்ட் இல்லாத மாதிரி தான் இருக்குது. இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியாதுல்ல, திடீர்னு ஷேர்கள் ஏதாவது பெருசாக ஏறும் இல்லைன்னா பெருசாக இறங்கும். நம்ம போய் எக்ஸ்சேஞ்சில் தேடி பார்த்துக்கிட்டு இருப்போம், மீடியாக்களில் தேடி பார்த்துக்கிட்டு இருப்போம், அந்த கம்பெனியினுடைய வெப்சைட்டில் போய் அவன் வெளியிட்டு ப்ரெஸ் ரிலீஸை பார்த்துக்கிட்டு இருப்போம், ஒரு நியூஸும் கிடைக்காது. என்னடா இது அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் நேரம் கழித்து மீடியாக்கெல்லாம் தகவல் சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த பங்கில் ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு, அதனால தான் இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் ப்ரைஸ் பயங்கரமான வால்டிலிட்டி அப்படின்றது அதுக்குண்டான காரணத்தை சொல்லுவாங்க. இப்போ செபி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு, முதல்ல 10 கோடி இருந்தாவே 10 கோடி மதிப்பிலானதே நீ பிளாக் டீலில் பண்ணலாம், பட் இப்போ நீ 25 கோடி இருந்தால் தான் பிளாக் டீல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து மார்க்கெட்டில் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா பிளாக் டீலில் 10 கோடிக்கு ஏதாவது ஒரு நிகழ்வுகள் ட்ரேடு நடக்கும் பொழுதே மார்க்கெட்டில் செகண்டரி மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஏதாவது ஒரு ஸ்டாக்குக்கு ப்ரைஸ் வால்டிலிட்டி என்பது ஏற்படுத்துதுன்னா, அப்போ 25 கோடிக்கு மேலே தான் பிளாக் டீல் நடக்குதுன்னா, அப்போ இத்தனை கோடி ஸ்டாக் மார்க்கெட்டில் டைரெக்டாக, அதாவது நான் கென்யாவில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கள, அங்கே வந்து குளோபல் போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு டீலருக்கு ஏதாவது ஒரு ஸ்டாக் வாங்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அது பெரிய பல்க் டீலாக தான் இருக்கும். அப்போ இவங்க போய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு அந்த ஸ்டாக் ப்ரைஸ் என்ன ஆகும், திடீர்னு ஏதாவது ஒரு பெரிய வால்டிலிட்டி நடக்கும். ஆனால் அவங்க வந்து அந்த குளோபல் போர்ட்ஃபோலியோ மேனேஜரோ ஃபண்ட் மேனேஜரோ ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. ஒரு ப்ரைஸ் ஜோன் சொல்லிடுவாங்க, மார்க்கெட்டில் மேலே எங்காவது ப்ரைஸ் ஆகிக்கிட்டு இருக்கும் அப்படின்ற சமயத்தில் வாங்காத, அந்த ப்ரைஸ் ஜோனில் வரும்பொழுது மட்டும் வாங்கு. ஒரு 10 லட்சம் ஷேர்ஸ் வாங்கணும் அப்படின்னாக்கா அந்த குறிப்பிட்ட ஜோனுக்குள்ளே நான் சொல்கிற ப்ரைஸ் ஜோனுக்குள்ளே தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுவாங்க. அப்போ இப்போ 25 கோடிக்கு தான் அதை பண்ணணுன்னா திடீர்னு அவசரம் கொடுக்க டீலருக்கு வேறு வழி இல்லாமல் மார்க்கெட்டில் கிடைக்க மாட்டேங்குது, அல்லது மார்க்கெட் ப்ரைஸில் மார்க்கெட் ஆர்டர் போட்டு அடித்தாங்கன்னா அப்போ அதெல்லாம் என்ன ஆகும், திடீர்னு ப்ரைஸ் வாலட்டிலிட்டி என்பது வரும் இல்லையா. ஸோ அப்போ இது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுது. திடீர்னு மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் என்பது ஏறி இறங்குச்சுன்னா அது பல பேர்த்துக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருக்கும். ஆமாங்க, இப்போ ஓப்ராய் ரியல்ட்டினோட ஒரு ஷேர் ப்ரைஸ் இப்போ பார்த்தோம்ல, வெறும் 5% மூவ்மெண்ட்டுக்கு ஆகஸ்ட் மாதத்துலேருந்து அவன் பாட்டுக்கு இப்படியே இருக்கான்.
இதில் எப்படி ஒருத்தர் பெருசாக உள்ளே புகுந்து பணம் பண்ண முடியும்? ஒன்றா பெருசாக கிராஷ் ஆனாவோ அல்லது பெருசாக ஏறினாவோ அதில் ஏதோ ஒரு சுவாரஸ்யம் என்பது இருக்குது. ஸோ இந்த செபினுடைய நியூஸ் என்பது மிகவும் முக்கியமான நியூஸாக ஷேர் மார்க்கெட்டை புரிஞ்சவங்க இதை ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மற்றவங்கெல்லாம் இது ஏதோ 10ஓட 1 11வது செய்தி அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, ஒரு மிகப்பெரிய ஒரு தகவலை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். அதாவது மார்க்கெட்டில் போய் இன்னைக்கு யார் பெருசாக ஏறிக்கா பெருசாக இறங்கியிருக்காங்கிற இன்ட்ரெஸ்டையே இன்னைக்கு பார்க்குறதுக்கு உள்ள மார்க்கெட் போய் முக்கியமான இண்டெக்ஸ் ஒன்று எடுத்து பார்க்குறோம். எடுத்து பார்த்த உடனே டாடா மோட்டரு மைனஸ்னு பார்க்கும்பொழுதே அது என்ன ஆகுதுன்னா, அட ஏறி வந்து ஸ்டாக் ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸை தொட்டுட்டு இறங்கிட்டா இருக்கும்போது ஒரு மாதிரி டயர்டாயிடும். ஸோ அப்போ முக்கியமான இண்டெக்ஸ் இன்றைக்கி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் அப்படின்றத எடுத்து பார்க்கும்பொழுது இந்த டாடா ஸ்டீல் ஒரு 2% ஏறி மகிழ்ச்சிகரமாக இருக்குது. பட் டாடா மோட்டர் தொடர்ந்து வீழ்ச்சியாக இருக்கிறதுனால மனசை சோகப்படுத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் மற்றதுகளை பார்த்தா என்ன, டாப் கெய்னராக இருந்தால் என்ன, டாப் லூசராக இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி மைண்டுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் ஓடிடுது. பட் எனிவே ஷோ மஸ்ட் கண்டினியூ அப்படின்ற மாதிரி இந்த எம்சிஎக்ஸு பிஜிஎல் போன்ற மிட் அண்ட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், 6% ஏறிய பங்குகள்லாம் இருக்குது. இதில் இந்த பிஜிஎல் என்பவர் ரொம்ப நாள் நீட்டிப்படுத்திட்டு இருந்தான். அந்த ஷேரை பார்க்குறக்கே போர் அடிச்சுக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி என்ன நினச்சான்னு தெரியல, 6% ஏறி இருக்கான். எல்லாம் ரிசல்ட் சீசனுக்குள்ளே வந்துட்டு அது என்ன வேணாலும் செய்தியாக இருக்கலாம். நண்பர்களே, வேறு ஏதாவது முக்கிய செய்திகள்னா இந்த ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸ் இன்ட்ரிம் டிவிடெண்டுங்க. வெறும் இன்ட்ரிம் டிவிடெண்டே ₹5.75 அப்படின்ற மாதிரி தர்றாங்க. ஸோ இந்த ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸ் அப்படின்ற பங்கு பல பேர் நொந்து போய் கொண்டிருப்பாங்க, என்னடா கீழே விழுந்து கிடக்குறியே அப்படின்னு. சமீபத்தில் எப்போ ஒரு முறை ரிவர்சல் காட்டுற மாதிரி ஒரு கட்டத்தில் ₹671 இருந்தவன் ₹713 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் ஏதோ ஒரு ₹5.75 இன்ட்ரிம் டிவிடெண்டுக்கு உண்டான எக்ஸ் டேட் என்பது 10 அக்டோபர் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த இக்ரா லிமிடெட் அப்படின்றவங்க அவங்களுடைய போர்ட் மீட்டிங் 28ஆம் தேதி வருது. சமீபத்தில் ஒரு முறை இந்த பங்கினுடைய வால்டிலிட்டி 2 days மூவிங் ஆவரேஜிலிருந்து ஒரு ₹1000 ஒரு ஷேருக்கு என்பது ஏறி மறுபடியும் அதே ₹1000 இறங்கிட்டான். ஸோ இந்த பங்கில் வந்திருக்கக்கூடிய அடுத்தடுத்த தகவல்கள்னால இந்த ஷேர் ப்ரைஸினுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. கண்டெய்னர் கார்பரேஷனுடைய போர்ட் மீட்டிங்கும் 11 நவம்பர். அந்த பங்கு, அதாவது பல செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறோம், சில செடிகள்லாம் வந்து ஒன்றுமே பண்ணாமல் போயிடுது அப்படின்ற மாதிரி இந்த பங்குமே சில நாட்களுக்கு முன்னாடி ஏதாவது திரும்புமா இல்லையா அப்படின்னு இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களாம் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த வருஷத்தில் வந்து இந்த பங்கு ஒரு முறை 2025 மார்ச் மாதத்தில் கீழே ஒரு ₹450 ரேஞ்சில் இருந்தாலும் மேலே 650 வரைக்கும்லாம் போயிருக்கான். அவ்வளோதான், ஒரே ஒரு சைக்கிள் தான் போயிருக்கான். பல பங்குகள்லாம் 2-3 சைக்கிள், இந்த கல்யாண் 2-3 சைக்கிள் போயிட்டு வந்துட்டான். பட் இந்த பங்கு ஒரே ஒரு முறை தான் மேலே ஏறி பெருசாக கீழே இறங்கியிருக்கு. அப்போ இந்த பங்கு மறுபடியும் எங்களை காப்பாற்றாதான்னு ரொம்பவுமே ஏங்கி தவிச்சு ஆண்டவனை பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க கண்டெய்னர் கார்பரேஷன். அப்படியும் ஒன்றும் ஆகலை. 4-5 நாளாக அது எந்த விதமான ரிவர்சலுக்கு உண்டான அறிகுறியும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இவங்களுடைய போர்ட் மீட்டிங் 11 நவம்பர் அப்படின்றது வர்றதுனால ஏதாவது வால்டிலிட்டி இருக்குமா அப்படின்னு பல ட்ரேடர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நண்பர்களே, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலிருந்து சில பங்குகளில் ஏன் ப்ரைஸோ அல்லது வால்யூமோ ஏன் இப்படி திடீர்னு ஏறி இருக்கு, இதனால் நீங்கள் முதலீட்டாளர்களுக்கு ஏதாவது ஒரு தகவலை சொல்லாம விட்டீங்களா, அப்படி ஏதாவது பெண்டிங் இருக்குது அப்படின்லாம் அப்பப்போ செக் பண்ணுவாங்க. அப்படி தான் இந்த ஜுவாரி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கில் வந்து வால்யூம் திடீர்னு அதிகமாக ஏறி இருக்கே, என்ன காரணம் அப்படின்னு எக்ஸ்சேஞ்சில் கேட்டிருந்தாங்க. ஸோ சமீபத்தில் இந்த ஷேர், சமீபத்தில் இல்லை, இந்த 2025 பார்த்தீங்கன்னா திடீர்னு வால்டிலிட்டியாக தான் காமிச்சிக்கிட்டு இருந்திருக்கு. எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றது ஆண்டவனுக்கே வெளிச்சம். 2025 பார்த்தீங்கன்னா சிறிய அளவில் ஆடிக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் பெரிய அளவில் வந்து ஒரு வால்டிலிட்டிக்கு பிறந்தவனாக இப்படியே இருந்திருக்கான். ஸோ இப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதிரி ஏன் உங்கள் இதில் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் திடீர்னு இருந்திருந்தாப்புல இந்த எப்படி இந்த சுகர் செக்டர்லாம் ஏதாவது ஒரு செய்திகள் வர்ற மாதிரி திடீர்னு இந்த கிராஃபைட்டு மற்றும் இதே மாதிரி இது சார்ந்திருக்கக்கூடிய துறை சார்ந்திருக்கக்கூடிய சில கம்பெனிகள்லாம் திடீர்னு வருஷத்துக்கு ஒரு முறையோ அல்லது 2 வருஷத்துக்கு ஒரு முறையோ ஏதாவது ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்றது ஏதாவது ஒன்று நடக்கும். அப்படி தான் வந்து திடீர்னு இந்த கிராஃபைட்டில் எதுக்கு உங்களுக்கு வால்யூம் அதிகமாக நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி எக்ஸ்சேஞ்சில் கேட்டிருக்காங்க. ஸோ சமீபத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு முறை என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மே மாதத்தில் இந்த கிராஃபைட்டில் திடீர்னு ஒரு லாங் கேண்டில் அப்படின்றது போட்டிருந்தான். அப்புறம் அதுக்குள்ளேயே தான் மோஸ்ட்லி இவன் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டே இருந்திருக்கான். அதுக்கு இன்னுமே அவன் அப்படித்தான் இருக்கான். ஸோ இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்துக்கு உண்டான அச்சாணி என்பது மே மாதத்தில் நடந்திருக்கு.
அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்ல பெரிய இன்ட்ரெஸ்ட் என்பது ஸ்டாக் மார்க்கெட்டில் வரவே இல்லை, ஒரு சைட்வேஸ்லேயே இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் எதுக்கு வால்யூம் என்பது அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி எக்ஸ்சேஞ்சிலேருந்து கேட்டிருக்காங்க. அது ஒரு நியூஸாக இருக்குது இன்றைக்கி. அதே மாதிரி ஆர்பிட் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி, இந்த கம்பெனி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் டெக்ஸ்டைல் அண்ட் விண்மில் பவர் ஜென்ரேஷன் டிஃப்ரெண்ட் செக்டரில் இருக்காங்க. அதாவது உங்களுக்கு தெரியுமில்ல, நீங்கள் ஒரு சின்ன கம்பெனியாக இருக்கீங்க அல்லது ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த எலக்ட்ரிசிட்டி தயாரிப்பை நீங்களே எடுத்துக்கிறதுக்கெல்லாம் நிறைய சப்சிடைஸில் இருக்குது. அதனால தான் நீங்கள் நிறைய இடங்களில் பார்க்கும்போது ஒரு செக்டரில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் திடீர்னு பவர் செக்டர்லேயும் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ இந்த ஆர்பிட் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற பங்கு வெறும் 7 கோடி 15 கோடி லாபம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய பங்கு சமீபத்தில் ரொம்பவுமே வால்டிலிட்டியாக இருந்திருக்கு. 160லேருந்து இப்படி போகிறது இப்படி வர்றதுன்னு ரொம்ப வால்டிலிட்டியாக இருக்கக்கூடிய இந்த நிலமையில் எக்ஸ்சேஞ்சு கேட்குறாங்க, என்னப்பா ஏதாவது தகவல் இருக்கா இல்லையா, ஏன்னா இதில் பணம் போட்டு வச்சிருக்கிற முதலீட்டாளர்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் போய் சேர்ந்துருச்சா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் ஏன் இப்படி ப்ரைஸ்னுடைய மூவ்மெண்ட்டில் பெரிய மாற்றமாக இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இல்லை நான் என்னங்கிறேன்னா, ப்ரைஸ் ஏன் இப்படி பெருசாக வால்டிலிட்டியாக இருக்குது அப்படின்னு கேட்குறது ஒரு விஷயம். சரி, ஓகே. இன்னொரு விஷயம், இந்த எக்ஸ்சேஞ்சுகள் என்ன கேட்கணும்னா, எப்போ உங்களை தான் நாங்கள் எங்கள் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருக்கோம், எத்தனையோ பேர் வாங்கி விற்றுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் ஏன் ஒரு வருஷமாக சும்மா படுத்து கிடக்குறீங்க, பெருசாக உங்களுடைய ப்ரைஸே மூவ்மெண்ட் ஆகலை, அல்லது ஏன் ஒரு 2-3 வருஷமாகவே நீங்கள் கீழே குப்புற விழுந்து கிடக்குறீங்க, உங்களுடைய ப்ரைஸ் ஏன் மூவ்மெண்ட் ஆகலை, அந்த மாதிரி இவங்க கேள்வி கேட்கணும் அப்படின்றதான் என்னுடைய விருப்பம். நான்லாம் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சுகளில் வேலைக்கு இருந்தேன்னா கேட்பேன், நீ மேலே போகிறதப்ப நாங்கள் கேள்வி கேட்குறோம், ஓகே, அப்போ நீ கீழே போயில் நாங்கள் ஏன் கேட்கக்கூடாது, என்ன 50% இறங்கி வச்சுருக்க, எதுக்கு ஒரே இடத்துல 4 மாசமா எடுத்து பார்க்குறோம், ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்க, இப்படின்ற மாதிரிலாம் கேள்வி இவங்க கேட்கலன்னா நம்ம போய் ஒவ்வொரு EGMலையும் கேட்கணுங்க அப்படின்றதான் பல பேர்த்தினுடைய எண்ணமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.